இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அனலைசிஸ். இப்போ இருக்க சூழ்நிலையில் ரொம்ப தேவையான விஷயம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவங்களோட வாக்குறுதிகளை கொடுத்துட்ருக்குறாங்க. ஒவ்வொரு 5 ஆண்டு காலமும் ஏடிஎம்கே இல்லைனா டிஎம்கே, டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கே இதை மட்டுமே நம்பி மக்கள் பயணம் செஞ்சீங்க. இந்த ஆட்சி காலங்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்லது என்ன? உங்களோட வாழ்வாதாரம் எந்தளவு மீட்கப்பட்டது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். கல்வி அறிவு எந்தளவு மேம்படுத்தப்பட்டது? வேலைவாய்ப்பு எந்தளவு உறுதி செய்யப்பட்டது? மக்களோட கடன் சுமை எந்த அளவு குறைக்கப்பட்டது? மக்கள் வாழ்றதுக்கான வழிவகைகள் இங்கே அமைக்கப்பட்டது? எல்லாத்தையுமே யோசித்து பாருங்கள். இதே மாதிரி எந்த அளவு மக்களோட பாதுகாப்பு உறுதி செஞ்சாங்க? சட்டம் ஒழுங்கு எந்த அளவு நிலைநாட்டப்பட்டது? பெண்களோட பாதுகாப்பு எந்த அளவு உயர்த்தப்பட்டது அப்படிங்கிறதையும் யோசித்து பாருங்கள். இலவசங்களை தயவு செஞ்சு யோசித்து பார்க்காதீங்க. போன ஆட்சி எதனால் அகற்றப்பட்டது? போன 5 ஆண்டு காலம் ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கையில் உங்களுக்கு எந்தெந்த நல்லது செஞ்சாங்க? அவங்க ஆட்சி காலத்தில் எந்த கெடுதல் செய்யப்பட்டது? மக்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது? எந்த அளவு போராட்டங்கள் நடைபெற்றது? எத்தனை உயிர்கள் பலி செய்யப்பட்டது? இது 2 ஆட்சி காலங்களையும் எந்த அளவு நடைபெற்றிருக்கு? நமக்கு வருங்காலங்களில் நம்மளோட தலைமுறைகளுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவர்கள் யார் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து மக்கள் வாக்கு செலுத்துங்க. ஏன்னா அதுதான் அடுத்த 5 ஆண்டு காலம் உங்களுடைய வாழ்வை தீர்மானிக்கப் போகிறது. தயவு செஞ்சு சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.